ஓகே கேட்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வண்டியோட சவுண்டு அப்புறமா வண்டி பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேவா, வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகிடுங்க, அது ஒரு ப்ராப்ளமு. இதோட இனிஷியல் பிக்கப்பு ஓகே. இப்போ நம்ம வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் தாங்க பண்ண போகிறோம். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க இந்த வண்டியில். இந்த வண்டியோட ஸ்பீடு அப்புறமா நம்ம சவுண்டு தாங்க பார்க்கணும். ஓகே ஓகே, வண்டி பிக்கப்பு சொல்லவே தேவையில்லை, வெறித்தனமாக இருக்குது. பிரேக் கொஞ்சம் எனக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் பிடிக்கலங்க. அதோட வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகிருக்குங்க. ஓகே கேட்க இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்ல. நார்மலாக ஓட்ட போகிறோம், வண்டி எப்படி இருக்குது மட்டும் பார்க்கலாம். ஓகே, பிக்கப் வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தாங்க இருக்குது. யமஹாவோட இன்ஜின் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா, இந்த சத்தத்துக்காகவே ரோடே திரும்பி பார்ப்போம் நம்மளை. அது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. பிரேக் கொஞ்சம் இதாக இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது, சொல்லவே தேவையில்லை. இதோடைய டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இருங்க அப்படியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 135cc பைக் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா வேறு எந்த பைக்கால முடியாது. இட்ஸ் Yamaha RX 135 தான் முடியும். இந்த பைக் ஃபேன் ஃபாலோவர்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பைக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசுனா, என் பேர் கார்த்திக், ஷார்ட் ஃபார்மாக கிறிஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரைட் அப்புறமா vlog அப்புறமா பைக் கண்டென்ட் வீடியோஸ் தான் போட போகிறோம். என்ன வெயிட் பண்ணுறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு மாடிஃபைடு RX 135cc. இதோட வீல் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் தாங்க. நான் இந்த பைக்கை ஓட்டும் போது பக்கா இனிஷியல் பிக்கப்பு. NS 200க்குள்ள அவ்வளோ பிக்கப் இல்லை, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, லைட் பாடி வெயிட், அதனால தான் இது பிக்கப் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஓட்டும் போது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு, சொல்லவே தேவையில்லை. இந்த பைக்கோட சவுண்ட்னால தான் இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே பிடிக்குது மார்க்கெட்டில். அதனால தான் இந்த வண்டி இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. அது விட்டா இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல இல்லை ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்ல பைக்கில் ஒன்றும் கிடையாது. டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பைக் 110 120 போகும். அது மேலே க்ரூஸ் பண்ணுன்னா ஓவர் ஹீட் ஆகும். லாங் ரைடுக்கெல்லாம் அன்சஃபிஷியன்ட் பைக். ஒரு 132cc ஏர் கோல்டு இன்ஜின், ஒரு 125 km/h டாப் ஸ்பீட், அப்புறமா பாடி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ. அதனால தான் இதோட ஃபேன் பேஸ் வந்துட்டு 90ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு பேப்பர் ராக்கெட் மாதிரி வெயிட்டே இல்லாமல் நம்ம அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம் டாப் ஸ்பீட். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க், 25 to 30 மைலேஜ் கொடுக்குறது பெரிய விஷயம். மைலேஜ்க்காக இந்த வண்டி வாங்குறீங்கன்னா யாரும் வாங்காதீங்க. ஃபீல் பண்ணோன்னு இந்த வண்டி ரைடு பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த பைக்கை வாங்குங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதோட மீட்டர் அப்புறமா இண்டிகேட்டர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அனலாக் மீட்டர்ஸ் அண்ட் அனலாக் இண்டிகேட்டர்ஸ் தாங்க. இது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அப்புறமா இதுக்கு ஒரு சஸ்பென்ஷன் அப்புறமா ஷாக் அப்சர்வர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பைக் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஓன் பைக் தாங்க. எனக்கும் Yamaha 135cc ரொம்பவே பிடிக்கும்.
நானும் ஒரு டைம் பீரியடில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வாங்க முடியல. உங்களுக்கும் Yamaha RX 135 பிடிக்கும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நானும் ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணி விட்ருங்க. இதோட வீடியோ இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை வீடியோ. பாய்.